டிவிகேக்கு ஒரு சின்னம் அறிவிச்சிருக்காங்க. அதுதான் விசில். நமக்கு இது ரொம்ப பழக்கப்பட்டது தான். நம்ம ஆல்ரெடி சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு விசில் போட்டிருக்கோம். ஸோ இப்போ வந்து இனிமேல் தளபதிக்காக விசில் போட போகிறோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் வந்து ஒரு 3-4 சின்னம் கேட்டிருந்தாங்க. இந்த விசில், குத்து விளக்கு, ஆட்டோ, இந்த மாதிரி சின்னங்கள் கேட்டிருந்தாங்க. பட் விசில் வந்து நான் அப்போவே விசில் கிடச்சா நல்லாயிருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா இதில் ஒரு நல்ல ஒரு டெக்னிக் இருக்குது. ஏன்னு பாருங்கள், அந்த எலெக்ஷன் டைம் நெருங்கும் போது அந்த ப்ராப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணக்கூடாதுன்ட்டு ஒரு இது இருக்குது. கரெக்டாக சட்டம் இருக்குது. அதாவது ப்ராப்ஸ்லாம் யூஸ் பண்ண முடியாது. நம்மளுக்கு இது ப்ராப்பர்ட்டி தேவையில்லை, கையில் வச்சு அப்படின்னு அடிச்சுட்டு போயினே இருக்கலாம். ஸோ அதனால் விசில் போட்டு தான் இனிமேல். ஸோ எங்கே போனாலுமே இனிமேல் நம்ம விசில் போட்டே இருப்போம். அந்த பாட்டில் வர மாதிரி தான், சத்தம் பத்தாது விசில் போடு, குத்தம் பார்க்காம விசில் போடு, ரத்தம் பத்தட்டும் விசில் போடு, ஏ நண்பி ஏ நண்பா விசில் போடு. அந்த மாதிரி ஹாப்பியாக இருக்கும். ஜனநாயகன் படம் வரல அப்படின்னாலும் அது ஒரு கவலை இருந்தாலுமே, இந்த பக்கம் பார்க்கும்போது அரசியல் அவர் ஆக்சுவலாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா சினிமாவிலேருந்து வேற ஒரு இடத்துக்கு ரீச் பண்ண நினச்சிட்டு இருக்காரு இல்லையா, அதில் அவர் வெற்றி அடைஞ்சிருக்காரு. முதல் வெற்றி, அதாவது சின்னம் கிடச்சிருக்கு. அது கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது. இனிமேல் வந்துட்டு குழந்தைங்களுக்குலாம் சொல்லவே தேவையில்ல. அது ப்ராப்பர்ட்டி ஆல்ரெடி எல்லாருக்குமே வந்துட்டு விசில்லாம் பிடிக்கும் குழந்தைங்களுக்குலாம். அதை இனிமேல் அது வந்து குழந்தைங்க ரொம்ப லைக் பண்ணுவாங்க தளபதிக்காக. கொஞ்சம் ஃபேமஸான சின்னமாக கொடுத்துருந்தா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். பாப்புலராக இல்லாமல் சின்னம், பட் ஆனால் அவர் ஃபேஸுக்கோசமாக போட்டு கொஞ்சம் பிராண்ட் ஆக்கிடுவாங்க. சின்னலாம் மேட்டர் இல்லை ப்ரோ, அவர் ஃபேஸை காமிச்சே ஓட்டெலாம் வாங்கிடுவாங்க. டோனிக்கு விசில் போடுற மாதிரி டிவிக்கு விசில் போடுதாங்க. சிஎம் ஆகலாம் வாய்ப்பு கஷ்டம் தான் ப்ரோ. எம்எல்ஏ அந்த மாதிரி நான் ஜெயிச்சிருவார். பட் கொஞ்சம் ஃபேமஸானவங்களெல்லாம் நிற்க வச்சா ஒரு 30-40 தொகுதி ஜெயிப்பார். 2026 31 வாய்ப்பு. அதெல்லாம் கண்டிப்பாக கூட்டணி தான் ப்ரோ மேட்ரு. அது அவர் மைண்ட் செட் தான் நம்மளுக்கு. ஸ்டஃபால் அது கட்சின்னா ஒரு கொள்கை இருக்கணும், கொள்கை இல்லை. ப்ளஸ்ஸு அதில் மேஜாரிட்டி என்னென்னா ஓட் போடுறவங்க எல்லாருமே மைனரு. யாருமே வந்துட்டு இப்போது நீங்கள் போய் மீட்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு கோடி ஜனம் இருக்காங்கன்னா அதில் மினிமம் 40% மைனர் தான். ஓட் போடாதவங்கெல்லாம் போயிட்டு நாங்கள் டிவிக்கேன்னு சொல்கிறதுல அர்த்தம் இல்லை. என்ன தான் விசிலன்ற இது சின்னம் கிடச்சிருந்தாலும் அவங்கள ஒரு கொள்கைன்னு இருக்கணும். அவங்க இப்போ வரைக்கும் ஏதாச்சும் ஒன்று பண்ணியிருக்கணும். வந்ததுக்கப்புறமேட்டு அவங்க பண்ணால் தான் அவங்களுக்கு சின்னம் கிடைக்கிறது பெருசு இல்லை. அவங்க பண்ணதை வச்சு தான் அவங்களுக்கு ஓட்டு கிடைக்கும். ரீச் ஆகிறதுனா இப்போ அப்படியான்னு பார்த்தா அதுக்கண்டு ஒரு டைட்டில் சாங் வச்சாங்க. எவ்வளோ வச்சும் ரீச் ஆகலாம் அவங்க. இப்போது 5 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்டாலின் ஒரு சாங் வந்துச்சு, அதை வச்சு ட்ரோல் தான் பண்ணாங்க. அது ஏன்னா அவங்க கட்சிக்கே வந்திருந்தாலும் அந்த அளவுக்கு தான் அவங்களோட ஆட்சி இருந்துச்சு. அந்த மாதிரி இவங்க இப்போ தான் ஆரம்பித்தோம். அவங்களது வந்துட்டு ஒரு ஒழுங்கான கொள்கை இல்லை. இது வரைக்கும் அவங்க எதுவும் வந்துட்டு ஒழுங்காக பேசுறது இல்லை எங்கேயோ. இதை வந்துட்டு இப்போ ஒரு பிரச்சனை நடந்துச்சுன்னா அந்த பிரச்சனையை ஹைலைட் பண்ணி எங்கேயும் பேச மாட்டேங்கிறாங்க. வந்தாங்களா ஏதாச்சும் எழுதிட்டு வந்து பேசுகிறாங்களே தவிர்த்து அதை பற்றி அவங்க ஒரு ஒப்பீனியன் வச்சு பேச மாட்டேங்கிறாங்க. அவங்க எவ்வளோக்கு எவ்வளோ வந்துட்டு அவங்க டெவலப் ஆகிறாங்களோ அவ்வளோக்கு தான் வந்துட்டு அவங்களுக்கு ரீச் இருக்கும். இதுக்கு முன்னாடி விசில் நிறைய பேர் கைக்கும் போயிருக்கு. அது கை மாறி இப்போ தான் அந்த விசில் வந்துட்டு ஒரு பக்காவான கைக்கு வந்திருக்கு. சும்மாவே பசங்க விசிலை வச்சுன்னு பண்ணுற அலப்பறம் இருக்கும். தளபதிக்கோசரம் பண்ண மாட்டோமா, விசில் இல்லாமலே சத்தம் அகுத்துரும். விசிலோடு இருந்தால் நினச்சி பார்த்துக்கோங்க சவுண்டெல்லாம். இது கலராக விசில் எடுத்துகிட்டு வருவானுங்க. டிவிக்கு கலரில் எத்தனை வருவாங்க பாருங்கள் விசிலெல்லாம். ஒரு சின்னம் வருதுன்னா அதை வந்துட்டு இதை நம்ம சின்னம்ன்றதை அட்லீஸ்ட் ஒரு ப்ரொமோஷனோ இல்லை ஏதோ பண்ணி எடுத்துகிட்டு போவாங்க. ஆனால் அதுக்கான இந்த விஷயமே தேவையில்லை. காரணம் தளபதி. அவர் சின்னம் வந்துடுச்சுனாலே ஒட்டுமொத்த சோஷியல் மீடியாவுக்குமே அது இன்ஃபார்ம் ஆகிடுச்சு. சோஷியல் மீடியா உள்ளே போனாலே அது இன்னும் கடல் மாதிரி எத்தனை பேருக்கு போயிருக்கும். இன்னத்துக்கு ஆல் ஓவர் தமிழ்நாடுக்கு தெரிய வந்திருக்கும் தளபதி சின்னம் விசில் சின்னம் தான்ட்டு. இந்த வருஷம் 26 கண்டிப்பாக சொல்கிறேன் ப்ரோ, இது ஒரு அரசியலில் பெரிய மாற்றத்தை கொண்டு போனோம். தளபதி தான் வருவார். எப்போவுமே வந்து ஒரு புயல் வரும்போதோ இல்லை ஒரு சுனாமி வரும்போதோ சத்தம் அமைதியாக தான் இருக்கும். அது சொல்கிறதுக்கு சரியாக இருக்கும், இது அரசியலில் சரியாக இருக்குமா? இல்லை, ஆக்சுவலாக நம்ம வெளியே வந்து பார்க்குறோம். ஆனால் கட்சிக்குள்ளே நிறைய ஆலோசனைகள் போயிட்டுருக்கு, மீட்டிங் போயிட்டுருக்கு. ஏன்னா நிறைய பேர் சொன்னாங்க தளபதியை தாண்டி விஜய்ங்கிறவரை தாண்டி அந்த கட்சியில் பெருசாக யாரும் தெரியல. ஒரு சிலர் ஆனந்த், ஆதவ அர்ஜுன் இந்த மாதிரி ஆட்கள் தெரியுறாங்க. மற்றபடி வேறு யாரும் தெரிகிற மாதிரி இல்லைன்ட்டு. அது கிடையாது விஷயம். பிராண்டு இஸ் அ பிராண்ட். தளபதி ஒருத்தரோட ஃபேஸை வச்சு யார் எங்கே நின்னாலுமே ஜெயிப்பாங்க ப்ரோ. இது கண்டிப்பாக நடக்கும். ஏன்னா இப்போவே நிறைய இடங்களில் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. நிறைய அன்னதானம் போட்டுட்டு தான் இருக்கட்டும். தளபதியை நம்பி எந்த கட்சியும் கூட்டணிக்கு வரலையே. தளபதியை நம்பி இல்லை, தளபதி எந்த கட்சிக்குமே கூட்டணி போகல. இதான் உண்மை. நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்து ட்ரை பண்ணாங்களா? டிடிவியில் ட்ரை பண்ணாங்க, ஓபிஎஸ்லாம் ட்ரை பண்ணாங்க, பிசிகாவை ட்ரை பண்ணாங்க ப்ரோ. ஆக்சுவலாக காங்கிரஸ் கூட ட்ரை பண்ணிட்டு வரல.
ஏன்னா ஆக்சுவலாக வந்துட்டு இந்த அரசியல் பிடிக்கலன்றதுக்காக தான் தளபதியே உள்ளே வந்தார். மக்களுக்கு உண்மையாக ஒருத்தன் உழைக்கிறதுக்கு நம்ம பண்ணணுன்ட்டு. இப்போ அவங்க கூடவே திரும்ப போய் நம்ம சேர்ந்துட்டோம், ஒரு கட்சிக்காக இல்லை ஒரு கூட்டணிக்காக போய் சேர்ந்துட்டோம்னா மக்கள் என்ன நினைப்பாங்க? பாரு இதுதான்ப்பா சொன்னோம் பாரு, மறுபடியும் பிஜேபி கூட சேர்ந்துட்டார் பாரு, சேர்கிறதுக்கு முன்னாடியே பிஜேபி கூட சேர்ந்துட்டார் பி டீமு. அப்புறம் பார்த்து காங்கிரஸ் பற்றியா இந்த தமிழர்களெல்லாம் இது பண்ணாங்க, அவங்க கட்சி கூட சேர்ந்துட்டாங்க. எது பண்ணாலும் குற்றம் சொல்கிறது ஒன்று. எனக்கு தெரிஞ்சு தனித்து நிற்கிறது தான் ப்ரோ கண்டிப்பாக கரெக்டு. தனிச்சு நின்று அவர் ஜெயிச்சார்னா அது வரலாறு. அவர் கூட்டணி வைக்க மாட்டாருன்ற நான் நம்புகிறேன். ஏன்னா அவர் வந்து யாரு கூடயும் கூட்டணி வச்சு ஜெயிக்கணும்னு நினைக்கிறாள்ல, தனியாளாக நின்று ஜெயிப்பார். கண்டிப்பாக வந்துட்டு லயன் ஒரு நாள் கண்டிப்பாக ஜெயிக்கும். ஓட்டு ஸ்கேமு சும்மா இல்லை, ரொம்பவே தான் நடந்துகிட்ருக்கு. ஓட் ஸ்கேம்ன்றது எல்லா கட்சியிலும் பண்ணுறாங்க, ஒரு கட்சி 2 கட்சின்னு இல்லை. ஸ்கேம் பண்ணுறது என்னென்னா, இப்போ வந்துட்டு அவங்களுக்கு ஓட்டிங் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி, இப்போ ஒரு அட்ரஸில் மினிமம் 30 இருக்கணும் ஓட்டு. ஃபேக் அட்ரஸ்ஸு நிறைய இருக்குது. ஏன்னா ஓட்டு வச்சு நம்ம சொல்ல முடியாது அதில் எவ்வளோ ஃபேக்கு எவ்வளோ உண்மைன்றது நம்மளுக்கு தெரியாது. அப்படியே ஓட்டிங் இருந்தாலும் மைனாரிட்டி மட்டும்தான் வந்து, அப்படின்னா பிலோ 18 மட்டும்தான் அதிகமாக இருக்காங்க டிவிகேல சப்போர்ட்டிங்க்கு. லாஸ்ட் ஒரு 3 months பார்த்தீங்கன்னா பாஜக பற்றி அவர் பேசவே இல்லை, வாய் தோற்று பேர் கூட சொல்லலை. இல்லைனா அவர் வந்து கூட்டணி சேர்றாரு அந்த மாதிரியெல்லாம் எதுவும் இல்லை. என்னென்னா பாஜக அது வந்து இப்போது அந்த கேஸ் இன்னும் முடியல, இந்த கேஸு முடியல இன்னும், காங்கிரஸ் கூட இன்னும் ஹியரிங் போயிட்டு தான் இருக்குது. ஸோ பாஜக அது வந்து இப்போ அவங்க பேசுகிறாங்கன்னா சரி, இப்போ அப்படின்னு பார்த்தா தொப்பூர் டோல்து பாஜக தான் எடுத்து நடத்திட்டு இருக்காங்க, டிஎம்கே நடத்தலை. இப்போ அவர் வந்துட்டு விஜய் வந்துட்டு கோவிட் டைமில் 1.5 கோடி கொடுத்துருக்காரு. அந்த மாதிரி வந்துட்டு இப்போது சரி, அப்போ வந்துட்டு அவர் ஆக்டராக இருந்து கொடுத்தாரு, இப்போ கட்சிக்கு வந்தாச்சு, இப்போயும் ஆக்டராக காசு வச்சுருக்காரு இல்லை, வந்து எவ்வளோ பண்ணார்? எங்கேருந்தும் அவர் வந்துட்டு இப்போ சரி ஒரு கட்சியிலேருந்து ஃபண்டை வச்சு வாங்கி தரணும், இல்லாட்டி இப்போ இந்த பிரச்சனை இருக்குன்ட்டு அவர் இப்போது அப்போசிஷனோட வேலை என்ன? அவங்க வந்துட்டு இருக்கிற ரூலிங் பார்ட்டியை எடுத்து காட்டணும். ஆனால் அது பண்ண மாட்டேங்கிறாங்க. ரூலிங் பார்ட்டியை எடுத்து காட்டாமல் இந்த மாதிரி வந்துட்டு நாங்கள் இது பண்ணுறோன்ற ஒரு முன்னுதாரணம் அவங்க எதுவும் அவங்க வந்துட்டு இதை தான் பண்ண போகிறோன்ற ஒரு குறிக்கோள் இல்லை அவங்கக்கிட்ட. பெரியவங்களும் மாறிக்கிட்டு இருக்காங்க, இப்போ மாறி வந்துட்டு இருக்காங்க. அப்போது கூடிய விரைவில் அவங்களுக்கு அதிகமான ஓட்ஸ் நிறைய போகும், கூடிய விரைவில் அவசியமாவார். அவர் சொன்னது செய்வார் எப்போவுமே. வருஷம் கரெக்டான டைமில் படம் கொடுக்குறாரு அவர், கரெக்டான இதில் மக்களுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாரா? நம்புங்க, அவ்வளோதான். அதை வேற பற்றிட்டீங்க, கொஞ்சம் எல்லாம் ஃபுட்டாக இருக்குது வேணாம் ப்ரோ. நிஜமாலே ப்ரோ அவருக்கான ஒரு சினிமா ஆக்டர் அந்த ரெஸ்பெக்ட் கூட கொடுக்காம பண்ணுறது என்ன? ஒரு சினிமா இண்டஸ்ட்ரிக்கு ஒரு கேள்வி அதுதான். இத்தனை வருஷமாக ஒரு பிளாக் பஸ்டர் கொடுத்து பாக்ஸ் ஆஃபீஸுக்கு கொடுத்த ஒருத்தருக்கு கடைசி ட்ரிபியூட்டான ரெஸ்பெக்டை ஏன் கொடுக்க முடியல உங்களால்? எதனால்? சிபிஎஃப்சியாலையா? இப்போ இந்த சென்ட்ரல் பியூரோ ஆஃப் ஃபிலிம் சர்டிஃபிகேட் இருக்குல்ல, ஸோ இது வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ஒன்றே ஒரு கேள்வி தான். நேஷனல் அவார்டு கொடுத்த ஒரு படத்தை உங்களாலேயே ரீமேக்குக்கான இதுவே கொடுக்க முடியல, சர்டிஃபிகேட் ஏன் கொடுக்க முடியல? எவ்வளோ படம் வருது, எத்தனையோ இது வருது, அதுக்கான சர்டிஃபிகேட்ஸ் ஆனால் உங்களால் பண்ண முடியல. கேஸ் மேலே கேஸு. எந்த படத்துக்கு இது வரைக்கும் அதிகமான கேஸ் வந்திருக்கு? ஃபர்ஸ்ட் டைம் ஃபார் த சினிமா இண்டஸ்ட்ரியிலேயே ஃபர்ஸ்ட் டைம் இவ்வளோ கேஸ் வந்து இந்த படமே பேனர் அளவுக்கு. அப்படி அதில் அவங்க என்னத்தை கண்டாங்க? இதுக்கான பதில் அவங்க கொடுத்து தான் ப்ரோ ஆகணும். இதனால் படம் ஸ்பாயில் ஆகுதோ அப்படிலாம் கிடையாது, ஸ்பாயில் ஆனாலும் தளபதி தான். பட் இதுக்கான காரணத்தை கொடுத்தாகணும். மக்களுக்கு எல்லாருக்குமே கரெக்டான டிரான்ஸ்பரன்சி தெரிஞ்சாகணும். எதனால் கேஸ் போட்டாங்க யாருக்குமே தெரியாது ப்ரோ. எதனால் கேஸ் போட்டாங்க, எது கேஸ் போட்டாங்க அப்படின்னு தெரியவே தெரியாது. டிரான்ஸ்பரன்ஸாக என்ன தான் நடந்தது, எதனால் கேஸ் போட்டாங்கன்றதை சொல்லியே ஆகணும். அப்படி சொன்னால் மட்டுமே தான் இவங்க சைடில் என்ன இருக்குன்றது தெரிய வரும். ஆனால் கண்டிப்பாக சொல்கிறேன், தளபதி சைடில் தப்பே இருந்திருக்காது. இவங்க ஏதோ வேணுன்ட்டே பண்ணுறாங்க. எலெக்ஷன் வரைக்கும் ஒன்றே ஒன்று தான், எலெக்ஷனுக்கு முன்னாடி வந்தால் தளபதி விஜய், எலெக்ஷனுக்கு அப்புறம் வந்தால் ஆன்சர் உங்களுக்கே தெரியும். விசில்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்கன்னா அது நல்லா விசில் அந்த பாட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. அது கொஞ்சம் நல்லா ஃபேமஸாக. இந்த டிவிகே கட்சிக்கு விசில்ஸ் இன்னும் சூட் ஆகுமா? எப்படி போய் அவங்க மக்கள்கிட்ட சூட் ஆகும் தான். ஏன்னா படத்தில் நிறைய விசில் போடு பாட்டு அந்த இதெல்லாம் ஃபேமஸாக இருக்கிறதுனால விசில் கொஞ்சம் எல்லாருக்கும் தெரியும், அது தெரிகிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ எல்லாரும் வந்து விசில் வச்சுட்டே சுற்றிட்டு இருப்பாங்க, சின்ன பசங்கள்லேருந்து பெரிய வரைக்கும். இப்போ அதெல்லாம் பார்க்கும்போது எந்த அளவுக்கு ரீச் ஆகும்னு நினைக்கிறீங்க? இல்லை அதுவே ஒரு டிஸ்அட்வான்டேஜாக இருக்கும்? இல்லை, இது வந்து யங்ஸ்டர்ஸ்க்கு நிறைய தெரியும். ஏன்னா அவங்க தான் படத்தை பார்த்துட்டு இந்த மாதிரி விசில் சின்னம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியும், மக்களுக்கு தெரியப்படுத்துவாங்க. அவங்க தான் யங்ஸ்டர்ஸ். வயசானவங்க அவங்களுக்குலாம் வந்து கரெக்டாக இதான் விஜய் சின்னம் போட முடியும், அந்த அளவுக்கு கரெக்டாக இருக்கும் வச்சுக்கணும். ஏன்னா இத்தனை வருஷமாக உதயசூரியன் ரெட்டலன் மாற்றி கொடுத்துருப்பாங்க. விசிலுக்குன்னு புதுசாக போடுவாங்கன்னு நினைக்கிறீங்களா?
அது அப்படி கேட்டால் யங்ஸ்டர்ஸ் முக்கால்வாசி பேர் யங்ஸ்டர்ஸ் இருக்கிற வகையில் தான் அந்த விசில் சின்னம் கொடுக்குறாங்க. இவங்க வந்து முதியோர்கள் அவங்களுக்கு தெரியப்படுத்தினா நான் ஓட்டு கரெக்டாக வாங்க முடியும். 2024 வர வாய்ப்பு இருக்கா தளபதி? சான்ஸ் இருக்குது, 50% சான்ஸ் இருக்குது.